வல்லமையுடனும் பொலிவுடனும் வைத்துக் கொள்வதற்கு ஒரே வழி யோகாசனங்கள் தான் என்கிறார் ஆசன ஆண்டியப்பன் அவர்கள். இன்றைக்கு என்ன யோகாசனத்தை எளிய முறையில் கற்றுத்தரப் போகிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் முதல் பகுதியாக வரவேற்பது நலமுடன் வாழ. என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் அதிகாலை வேளையில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருப்பதை நீங்கள் அறிவீர்கள். அதிகாலை வேளையில் இந்த பயிற்சியை செய்துவிட்டாலே அன்று முழுவதும் நமது காரியங்களை செம்மையாக முடிக்கக்கூடிய தன்மை வந்துவிடுகிறது. அவர்கள் யாராக இருந்தாலும் சரி, விவசாயியாக இருந்தாலும் சரி, ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி, அல்லது அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, அமைச்சர்களாக இருந்தாலும் அவர்கள் அன்றாட காரியங்களை செய்தாக வேண்டும். அப்பொழுது அந்த காரியங்களில் தடை ஏற்படாது, சுறுசுறுப்பாக செய்யலாம். சோர்வு ஏற்படும் பொழுது காரியங்களை செம்மையாக செயற்பட முடியாது. அந்த சோர்வு என்பதே ஆசனம் செய்தவர்களுக்கு வராது. காலையிலிருந்து மாலை வரை காரியங்களை செம்மையாக செய்ய முடியும், சீராக செய்ய முடியும், முழுமையாக செய்ய முடியும். அதில் தொய்வு ஏற்படாது. மாணவர்களுக்கு நினைவாற்றல் அதிகமாக இருக்கின்ற வந்துவிடும். அந்த பாடங்களை கிரகிக்கக்கூடிய தன்மை வந்துவிடும். அவர்கள் டியூஷன் வைக்க தேவையில்லை, வீட்டில் கூட படிக்க தேவையில்லை. அந்த பள்ளியில் நடத்தக்கூடிய பாடங்களை கிரகித்து விட்டால் பாடங்களை அவர்கள் திரும்பவும் படிக்கக்கூடிய தன்மை கூட தேவைப்படாது. அதைத்தான் நான் கவனிக்க வேண்டும். அந்த நிலை இன்றைக்கு பாருங்கள், பெண்ணாடம் ஜெயசக்தி பள்ளியிலிருந்து பானு பிரசாத் 2ஆம் வகுப்பு, தர்ஷினி 2ஆம் வகுப்பு 2 மாணவிகள் இங்கே வந்திருக்கிறார்கள். அந்த தாளாளர் கவிதா அவர்கள், ஆசிரியர் அன்புச்செல்வி அவர்களுடைய முயற்சியினால் அந்த அத்தனை குழந்தைகளுக்கும் கட்டாய பாடமாக ஆக்கியிருக்கிறார்கள். 20-30 மாணவர்கள் நமது அரங்கிற்கு வந்து இந்த ஆசனங்களை செய்து காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். என் அருமை மாணவர்களே, நீங்கள் பத்மாசனத்தை கலைத்துவிட்டு எழுந்து நில்லுங்கள். காலை அகலமாக வையுங்கள். கையை மேலே தூக்கி கையை கோர்த்து கொள்ளுங்கள். அப்படியே வலது பக்கமாக சாய வேண்டும். வலது கை பக்கம், இந்த பக்கம் அப்படியே இருங்க. ஒரு 20 எண்ணுங்க. கோணாசனம். இடுப்பு பகுதியை சரியாக இயங்க வைக்கக்கூடிய ஆசனம். முன்னும் பின்னும் வளைகின்றோமே தவிர பக்கவாட்டில் இதுவரை வளையவே இல்லை. இடுப்பு சதை பெரிதாக ஆகிவிடுகிறது பெண்களுக்கு. ஒரு குழந்தை பெற்றுவிட்டாலே அந்த இடுப்பு உரல் மாதிரி ஆயிடுது. பெண்களுக்கு இடுப்புத்தான் அழகு. நேராக வாருங்கள். இப்போ இடது பக்கமாக சாயுங்கள். ஒரு 20 எண்ணிக்கை இந்த நிலையில் இருக்க வேண்டும். இடுப்பு சதையை பெண்கள் முக்கியமாக குறைத்து விட வேண்டும். ஏன், சில ஆண்களுக்கு கூட இடுப்பு பெரிதாகி விடுகிறது. அவர்கள் எல்லோரும் இந்த ஆசனத்தை செய்ய வேண்டும். காலையிலும் மாலையிலும் ஒரு 5 முறை இடது பக்கம் வலது பக்கம் சாய்வார்களே ஆனால் இடுப்பு சதை குறையக்கூடிய அற்புதமான ஆசனம். நேராக நிமிருங்கள். கையை கீழே போடுங்கள். நன்றாக மூச்சை இழுத்து கொள்ளுங்கள். சத்தமாக மூச்சு எடுக்கணும். இப்பொழுது ஒருவருக்கொருவர் நேராக பார்த்து கொண்டு இந்த ஆசனத்தை செய்ய வேண்டும். அப்படியே திரும்ப காலை அகலப்படுத்து. நல்ல உயர்த்து கையை வலது பக்கமாக சாய். முட்டு மடங்கக்கூடாது, முட்டை நிமிரு. அப்படியே ஒரு 20 எண்ணிக்கை இந்த நிலையில் இருக்க வேண்டும். முன்பக்கம் வளைந்திருக்கின்றோம், பின்பக்கம் வளைந்திருக்கின்றோம், பக்கவாட்டில் வளையவே இல்லை. இப்பொழுதுதான் வளைகின்றோம். மெதுவாக நிமிருங்கள்.
நன்றாக மூச்சை வாங்கிக் கொள்ளுங்கள். அப்படியே அந்த பக்கம் சாய். 2 பக்கமும் மாறி மாறி ஒரு 5 முறை 10 முறை கூட செய்யலாம். பெண்கள் ஆண்கள் இடுப்பு பெரிதானவர்கள் உண்டானவர்கள் செய்வார்களானால் அந்த அழகை தக்க வைத்துக் கொள்ளலாம். நேராக நிமிருங்கள். நேர நிமிரு. முன்ன குனியக்கூடாது, நேர நிமிரணும். அப்படியே சாயிடும். முன்னால் குனிந்து சாயக்கூடாது. அப்படியே அடுத்த பக்கம் சாய். சாய் இந்த பக்கம் சாய். அப்படி இரு, அப்படி இரு. ஒரு 20 எண்ணிக்கை இந்த நிலையில் இருக்க வேண்டும். நேராக நிமிருங்கள். கையை கீழே போட்டுவிட்டு மூச்சு இழுங்கள். முன்பின் வளையக்கூடிய ஆசனங்களை பல நிகழ்ச்சிகளை நாம் பார்த்திருக்கின்றோம். பக்கவாட்டில் விளையக்கூடிய ஆசனங்கள் இவைகள்தான். இது எந்த வயதிலும் அவர்கள் செய்யலாம், பழகலாம், தங்கள் உடலை அழகாக மனப்பாக வைத்துக் கொள்ளலாம். ஆகவே இதுபோன்ற ஆசனங்களை காலையிலும் மாலையிலும் பழகி இடுப்பு சதையை குறைத்து உங்கள் அழகை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.